சென்செக்ஸ் 105.79 புள்ளிகள் அல்லது 0.13% சரிந்து 80,004.06 ஆகவும், நிஃப்டி 27.40 புள்ளிகள் அல்லது 0.11% சரிந்து 24,194.50 ஆகவும் முடிவடைந்தது. சந்தையின் அகலம் நேர்மறையாக இருந்தது. 1638 பங்குகள் முன்னேறின. 1168 பங்குகள் சரிந்தன. 80 பங்குகள் மாறாமல் இருந்தன. டாப் 5 கெய்னர்ஸ்: ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பிரிட்டானியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபோசிஸ். டாப் 5 லூசர்ஸ்: அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், அல்ட்ரா சிமெண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, சன் ஃபார்மா. இப்போது இன்று செய்திகளில் இருக்கும் மிக முக்கியமான பங்குகளை பார்ப்போம். ட்ரிவேணி டர்பைன் நவம்பர் 26 அன்று பங்குகள் 8% உயர்ந்தன. இந்நிறுவனத்தின் 3 கோடி பங்குகள் இதுவரை பரிமாற்றங்களில் கைமாறியுள்ளன. இது ஒரு மாத தினசரி வர்த்தக சராசரியான 25 லட்சம் பங்குகளிலிருந்து மிகப்பெரிய உயர்வாகும். சஜலிட்டி இந்தியா ஜூலை-செப்டம்பர் காலாண்டில் நிறுவனத்தின் வலுவான செயல்திறனுக்காக முதலீட்டாளர்கள் உற்சாகப்படுத்தியதால் பங்குகள் சுமார் 10% உயர்ந்தன. இது அனைத்து முக்கிய அளவுருக்களிலும் வளர்ச்சியை குறிக்கிறது. வோடாஃபோன் ஐடியா தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்களுக்கான வங்கி உத்தரவாதங்களை தள்ளுபடி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து பங்குகள் 9% உயர்ந்தன. 2022 ஆண்டுக்கு முன்னர் நடைபெற்ற ஏலத்தில் தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்கள் வாங்கிய ஸ்பெக்ட்ரமுக்கு இந்த வேவியர் பயன்படுத்தப்படும். ஆக்மே சோலார் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் Q2 நிகர இலாபத்தில் கூர்மையான சரிவின் பின்னணியில் பங்குகள் 1% சரிந்தன. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா பவர்கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடமிருந்து கானி மற்றும் BHEL இடையேயான கூட்டமைப்பு ஒரு ஒப்பந்தத்தை பெற்றதை அடுத்து பங்குகள் 5% உயர்ந்தன. எம்கியோ பார்மசியூட்டிகல்ஸ் கோடெக் செக்யூரிட்டிஸ் ஆகிலிருந்து பாய் என மேம்படுத்திய பின்னர் பங்குகள் 5% உயர்ந்தன. மேலும் வரும் காலாண்டுகளில் நிறுவனம் வளர்ச்சிக்கு தயாராக இருப்பதை குறிக்கும் இலக்கு விலையை உயர்த்தியது. வாங்கும் மதிப்பீடு மற்றும் விலை இலக்கு 1680 ரூபாயுடன் உள்நாட்டு தரகு NSE-யில் முந்தைய 1311 ரூபாயிலிருந்து 28% உயரும் என்று எதிர்பார்க்கிறது. கடந்த வாரத்தில் எம்கியோ பார்மசியூட்டிகல்ஸ் பங்குகள் 7% உயர்ந்துள்ளன. ஸ்விக்கி நிறுவனத்தின் வலுவான வளர்ச்சி வாய்ப்புகளை மேற்கோள் காட்டி UBS பாய் பரிந்துரையுடன் தொடங்கிய பின்னர் உணவு விநியோகம் மற்றும் விரைவான வர்த்தக நிறுவனமான ஸ்விக்கியின் பங்குகள் 9% உயர்ந்தன. பாய் மதிப்பீடு மற்றும் 515 ரூபாய் இலக்கு விலையுடன் தரகு பரிமாற்றங்களில் தற்போதைய இறுதி நிலைகளிலிருந்து கிட்டத்தட்ட 27% உயரும் என்று கணித்துள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி அதானி பேக் குறிப்பாக அதானி கிரீன் எனர்ஜி முடிவில் 7% வரை சரிந்தது. கௌதம் அதானி மற்றும் பிற நிர்வாகிகள் இந்தியாவில் சூரியசக்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்காக $250 மில்லியன் லஞ்சத் திட்டத்தை திட்டமிட்டதாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் கூறிய குற்றச்சாட்டுகளிலிருந்து இந்த கூர்மையான விற்பனை ஏற்பட்டது. ரேமண்ட் இலாப முன்பதிவின் போது ரேமண்ட் பங்குகள் சுமார் 4% சரிந்தன. ரேமண்ட் பங்கு முந்தைய 2 அமர்வுகளை விட 20%த்திற்கும் அதிகமாக உயர்ந்தது. நிறுவனம் தனது ரியல் எஸ்டேட் வணிகமான ரேமண்ட் ரியல்டியை பிரிக்கவும் பட்டியலிடவும் BSE மற்றும் NSE ஆகியவற்றிலிருந்து நோ அப்ஜெக்ஷன் கடிதத்தை பெற்ற பிறகு பங்குகள் ஆதாயம் அடைந்தன.